நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் எல்லாரும் நமது நிலம் நமது நிலம் ராணுவமே 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 நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நீக்கு நீக்கு வர்த்தமானிய நீக்கு 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 ராணுவமே 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 நமது நிலம் நமக்கு வேண்டும் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் ராணுவமே 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 நமது நிலம் நமது நிலம் அரசே உங்கள் வாக்குறுதிகள் பொய்யா அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அனுர அரசே உங்கள் வாக்குறுதிகள் பொய்யா ஓயாது 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 ஓயாது. இன்றைக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவ பலோத்காரங்களுக்குள்ளாகவும் அதாவது படையெடுப்புகளுக்கு வாயிலாகவும் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே தங்களை வாழ விடுமாறு கோரி போராடி கொண்டிருக்கின்றார்கள். யுத்தம் முடிவடைந்து இன்று 17 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் இந்த மக்கள் அதாவது ஒரு குறைந்தபட்சம் தங்களுடைய காணி உரிமையை கூட உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு துன்பகரமான சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் கூறுகின்றது மக்களின் நிலம் மக்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றது. ஆனால் தமிழர்கள் விடயத்திலே அவர்களிடத்திலே இருந்து கட்டாயமாக அபகரிக்கப்பட்ட அவர்களுக்கு சொந்தமான தனியாருக்கு சொந்தமான தேவாலயங்களுக்கு சொந்தமான கோயில்களுக்கு சொந்தமான காணிகள் இன்றும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. ஒரு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமான இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய J248 J246 J255 J251 என்ற கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே தங்களுடைய ஒரு காணி விடுவிப்புக்கான உரிமைக்காக தொடர்ச்சியாக வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே போராடி வருகின்றார்கள். அவர்களுடைய குரல்கள் நசுக்கப்படாது, அவர்களுடைய உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 3000 வரையிலான ஏக்கர் நிலங்களை ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் வாயிலாக கையகப்படுத்திய அரசாங்கம் இந்த நாளிலே நினைத்தால் கூட ஒரு நாள் இரவில் இந்த வர்த்தமானியை மீளப் பெற்று இந்த மக்களுடைய காணிகளை ஒப்படைக்க முடியும். நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம்.
பொருளாதார வளமான இந்த நிலங்களை இராணுவத்திற்கு கையகப்படுத்தி மக்களை தெருவிலே இருத்தி வைத்திருக்கின்ற அரசாங்கம் உடனடியாக இந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும். ஒரு அடிப்படை உரிமையான வீட்டுரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த இடத்திலே அரசாங்கம் உடனடியான நடவடிக்கை எடுத்து இந்த நடவடிக்கை ஒரு தாமதமின்றிய நடவடிக்கையாக இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். வணக்கம். நான் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவரும் இன்பம். இந்த மயிலட்டி மக்கள் பொதுவாக வலிவடக்கு மக்கள் கடந்த 37 வருடங்கள் ஆகின்ற ஒரு காலகட்டத்திலே தொடர்ச்சியாக இந்த காணி உரிமைக்காக போராடி வருகின்றார்கள். இன்று யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு பல அரசாங்கங்கள் மாறியிருந்த பொழுதிலும் வலிவடக்கிலே இருக்கக்கூடிய மக்களுடைய காணிகள் இன்னும் விடுபடாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. இந்த பல அரசாங்கங்களினால் ஏமாற்றப்பட்ட இந்த மக்கள் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும், தங்களை மீள்குடியேற்றுவார்கள், காணிகளை விடுவிப்பார்கள் என்றொரு நம்பிக்கையின் அடிப்படையிலே எதிர்பார்த்திருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கமும் இந்த மக்களுடைய காணிகளை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து ஏமாற்றி வருகின்ற இந்த சூழ்நிலையானது மக்களுக்கு இருந்த சிறிய நம்பிக்கையும் அற்றுப்போகின்ற ஒரு நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னாலும் கூட இன்று வரைக்கும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பதாக இல்லை. இந்த மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட வடிவத்திலே தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஒரு சாரார் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் தங்களுடைய காணியை விடுவிக்க கோரி போராட்டத்தை நடத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த வலிவடக்கு மயிலட்டி வாழ் மக்கள் இப்பொழுது புதிய ஒரு போராட்ட பாதையை திறந்திருக்கிறார்கள். வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற இந்த மக்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் செவிப்படுப்பதாக தெரியவில்லை. இந்த அரசாங்கம் நீதி, நேர்மை, சமாதானம், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே வாழுவோம் என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே மறைமுகமாக புறக்கணித்து செல்லுகின்றது என்பதை நாங்கள் நுட்பமாக அவதானிக்க முடிகின்றது. ஆகவே இந்த அரசாங்கமும் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் மற்றும் காணி விடுவிப்பை செய்யும் என்றது ஒரு நம்பிக்கையற்ற கனவாக போகின்றது. ஆகவே இந்த மக்கள் எடுக்கின்ற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அவர்களுடைய காணி மற்றும் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்துகின்ற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்போம். அதே நேரத்திலே இந்த மக்கள் விரும்பும் சந்தர்ப்பத்திலே தேசிய ரீதியாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்வதற்கு, அதாவது ஒரு பாராளுமன்றத்தை நோக்கியோ அல்லது ஜனாதிபதி செயலகத்தை நோக்கியோ இந்த போராட்டம் முன்னோக்கி கொண்டு அவர்கள் விரும்பும் பட்சத்திலே எம்மால் இயன்ற முழு ஒத்துழைப்பையும் வழங்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். எங்களோட காணியை பார்க்க கூட விட இல்லை, எங்களுக்கு பார்க்க கூட விட இல்லை. நாங்கள் இன்னும் அந்த விட்ட பொழுதும் பார்க்க வந்துட்டு எங்களை சிங்கள முனங்கதைக்க தெரியாதால் நாங்கள் போயிட்டோம். அப்படி இன்னும் துப்புரவுக்கு நாங்கள் போய் பார்க்க இல்லை. எங்களோட காணிங்க விட வேணும். 90 வழி கேட்டாது, 36 வருஷத்துக்கு கிட்டாது விடுபட இல்லை. நாங்கள் மயிலட்டி தெற்கு பக்கத்தில் எங்களுக்கு நிலங்கள் இருக்குது. எங்களால் போக முடியலை. அன்றைக்கு போய் வாதாடி பாதி தூரம் தான் விட்டான் எங்களுக்கு. அங்கால பாதி தரமாட்டேன்ட்டான். நீங்கள் எல்லா இடம் போக முடியுமா போய் பாருங்க. நாங்கள் இங்கேருந்து கவர்மெண்ட் 2 ரூபா வரையும் போகவிட்டோம். இன்னும் எங்களுக்கு அந்த நிலம் தரவிடையில். காணிகளுக்கு பாதை இல்லாமல் கஷ்டப்படுறோம். விடுறது ஒரு பக்கம், பாதை இல்லாமல் கஷ்டப்படுறது பாதி. நாங்கள் இவ்வளோ தான் போராடுறது. மண்டை மழை வெயிலுக்கு கிடந்தோம். இன்றைக்கு இருக்கிறோம். நாளும் பொழுதும் பிள்ளைகளை வீட்டுக்காரர் எல்லாரையும் விட்டுட்டு இதில் இவ்வளோ நேரம் விட்டு கிடக்கிறோம். நாங்கள் எங்களால் முடியலை. நீங்கள் ஏதாவது ஒரு வழி செய்யணும் எங்களுக்கு. நாங்கள் இதில் இருக்கிறதாலே எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்க வேணும். எங்களோட நிலங்கள் எங்களுக்கு வேணும். இப்போ தோட்டக்காரர் இல்லாமல் நாங்கள் மரக்கறிகளுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். வெளியில் போய் வர முடியலை. விலை கூட எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. எங்களால் எதுவும் செய்ய முடியலை. மயிலட்டி மண்ணிலிருந்து 5வது வாரமாக எமது போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த இடத்திலே பிரதானமாக ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முக்கியமாக எமது பிரதேசத்திலே நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்திலிருந்து, அதாவது நாங்கள் மயிலிட்டி காணிக்கமாத ஆலயத்திற்கு முன்னாக எமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இதிலிருந்து 1 கிலோமீட்டர் அளவு தூரத்திலே பலாலி சந்தி உள்ளது. அந்த சந்தியிலே போன வருடம் வெசாக் எவ்வாறாக கொண்டாடப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். அதே போல் இந்த பிரதேச மக்கள் எமது காணிகளுக்காக நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இராணுவம், அதாவது பௌத்தர்கள் இல்லாத ஒரு பிரதேசம், இது முழுமையாக தமிழர்களது பூர்வீக நிலம், அதாவது பரம்பரையாக தலைமுறையாக தமிழ் மக்கள் வாழ்ந்த இடம். இதில் நீங்கள் ஒரு பௌத்த பெருவிழாவை ஒரு அரச விழா மாதிரி கொண்டாடுறீங்க, பௌத்தத்தை வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்துக்கு அண்மையில் அதுவும் எங்கட காணிக்காக மக்கள் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்க நீங்கள் இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முற்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் மக்கள் மீது கொண்டிருக்கும் நிலை என்ன? அதாவது நீங்கள் என்னவும் செய்துட்டிருங்கோ, நாங்கள் செய்கிறத தான் செய்வோம் என்று சொல்கிறீங்களா? இல்லையெண்டா தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு நீதி என்று அரசாங்கம் செய்யுதா என்னென்று தெரியல. ஏனெண்டா பலாலி சந்தியில் இதுக்கு முதல் ஒரு விஷயத்தை அவதானிச்சு நாங்கள் போன வருடம் அதில் ஒரு சின்ன ஒரு கேண்டீன் ஒன்று திறந்தது. அந்த கேண்டீனுக்கு முன்னால் ஒரு பௌத்த வெள்ளரசு, அதாவது பௌத்தத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு வெள்ளரசு மரம், அதாவது ஒரு அரச மரம் ஒன்று சிறியதாக வச்சுருக்கு. எந்த மரத்தை வச்சாலும் நாங்கள் வரவேற்போம். அந்த மரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தி, அதாவது பலாலி சந்தியை ஒரு பௌத்த விகாரியாகவோ இல்லது ஒரு பௌத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு இடமாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக தான் மக்கள் பார்க்கின்றனர். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு சின்ன கடையொன்றை கட்டியிருந்த நீங்கள் இன்றைக்கு அந்த கடைக்கு வெளியால் அத்திவேரம் கிண்டப்பட்டு ஒரு பெரிய கடையொன்று கட்டுறக்குரிய வேலைப்பாடு தொடங்கியாச்சு. இன்னும் ஒரு சில வாரத்தில் அது முழுமை பெறலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இராணுவம் மூலம் விவசாயத்தை செய்கிறீங்க, விவசாயத்தை செய்கிற பொருளை கொண்டு வந்து இப்படியான கடைகளில் போட்டு விற்கிறீங்கள். இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் என்ன செய்கிறது? அதாவது சாதாரணமாக விவசாயம் செய்கிற மக்கள்கிட்ட காணியை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அந்த காணிக்கை நீங்கள் தோட்டத்தை செய்து போட்டு அதை கொண்டு வந்து இங்கே விலப்படுத்துகிறீங்க. நீங்களே சில இராணுவ அதிகாரிகளை வேலையாக்களாக போட்டு நீங்கள் உற்பத்தி செய்கிற காய்கறிகள் முதல் ரொட்டிகள் முதல் டீ வரை எல்லாத்தையும் விற்பனை செய்ய இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இழந்து வாழ வசதியற்று இந்த பிரதேசத்தை வெளியேற வேண்டும் என்றதுதான் உங்களுடைய நோக்கமா? எங்களுடைய கேள்வி இதுதான். நீங்கள் எங்களை நாங்களாகவே வெளியேறணும், இந்த இடத்தில் வாழ முடியாது என்று சொல்லி வெளியேறணும் என்ற எண்ணத்தோடையாக இவ்வளோ விஷயமும் செய்கிறீங்க. நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்றே வடிவாக வெளியிடுறோம். எங்களுக்கான நீதி இந்த இடத்துல கிடைக்கப்படாத பட்சத்தில் இந்த பௌத்த பெருவிழாவானது இதில் கொண்டாடப்படுமா இருந்தால் கட்டாயம் அந்த பௌத்த பெருவிழாவை நாங்கள் எதிர்த்தே ஆகும். இந்த மண்ணில் நீங்கள் எந்த இடத்திலும் கொண்டாடுங்கள். இது எங்களுடைய பூர்வீக நிலம், இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பரம்பரையாக வாழ்ந்த நிலம். அதை எங்களால் விட்டு கொடுக்கலாது. நாங்கள் நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பௌத்த பெருவிழா கொண்டாடுறீங்கன்னா இந்த காணிக்க மாதா கோயில் இன்றைக்கு அதுக்கு முன்னெல்லாம் நின்று கேட்குறேன். காணிக்க மாதா கோயிலுக்கு எங்களோட பெருநாள் பூசை, அதாவது மாசி மாதம் 2ஆம் தேதி செய்கிற பூசைக்கு அனுமதி கேட்டபோது இராணுவத்தினரால் மறுக்கப்பட்டது. உயர் பாதுகாப்பு விலையம் பாதுகாப்பு இல்லைன்னு. அப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த பலாலி சந்தியில் பௌத்த பெருவிழா கொண்டாடுறதுக்கான ஆயத்த வேலைகள் நடக்குது. அப்போ அதுக்கு வர்ற மக்களால் உங்களோட உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்கிற இடத்துக்குள்ள அச்சுறுத்தல் வராதா? ஏன் பௌத்தம் வழிபாட்டுக்கு வர்ற ஒருத்தரும் அச்சுறுத்தல் செய்ய மாட்டின தமிழ் இந்துக்கள் பயங்கரவாதிகளா? அப்படியா நீங்கள் சித்தரிக்கிறீங்க? உங்களுக்கு பௌத்தம் உங்கள் மதம் என்றா, இந்து கிறிஸ்தவம் எங்கள் மதம், வழிபட விடுங்கோவன். இந்த இதில் கோயில் இருக்குது கேட்டு நாங்கள் விட்டனீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் அதில் கொண்டாடிக்க நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்டிய சரியான முறையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டியாகும். அதோட இதில் இன்னொரு விஷயம் உண்டு. எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நான் பேர் சொல்லி குறிப்பிடல, எங்கள் மக்கள் பிரதிகள் என்று இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களிடம் பாராளுமன்றம் நீங்கள் இங்கே வரலாம், யாரையும் நாங்கள் மறைக்க போகிறதில்லை, யாரும் வரலாம் போகலாம், எந்த அமைப்பு சார்ந்தவர்களும் வரலாம். இந்த மக்களின் போராட்டம் சம்பந்தமாக இதில் வச்சு நீங்கள் கதைக்கிறதா இருந்தால் தனிமனே இது ஒரு மக்கள் போராட்டமாக வச்சு கதைக்கிறதா இருந்தால் யாரும் பெறலாம். அரசு உத்தியோகத்தர் முதல் அரசியல்வாதி வரை யாருமே பெறலாம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். எங்களோட பிரச்சனையை கதைக்கும். இந்த இடத்துக்கு வந்தால் எங்களோட பிரச்சனை மட்டும்தான் கதைக்கும். இதில் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் சொல்கிற விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக கட்டாயம் நீங்கள் கதைக்கணும். அதோடு மத குருமார்கள் இந்த அதாவது இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்தில் 21 கோயில் இருக்குது. இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் 21 கோயில் என்ன விடுவிக்கப்படாமல் இருக்குது. அப்போ அந்த ஆலயங்களை சேர்ந்த மதகுருமார்கள், அதாவது ஒரு பிரபல்யமானவர்கள், இப்போ இதில் இருக்கிற சாதாரண மக்கள் கதைக்கிறதால எந்த ஒரு விஷயமும் வெளியே வராது. உரிய பொறுப்பில் உரிய அதிகாரங்களில் இருக்கிறார்கள் கதைச்சா கட்டாயம் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும், எங்களுக்கு பலம் சேரும். எதை ஏன் யாரும் செய்ய முன்வரீங்க? நான் உதாரணமாக சொல்கிறேன். எங்களோட இந்த கோயில் சம்பந்தமாக
ஒரு பெரிய ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ நான் பார்த்தா எங்களோட கிறிஸ்தவ சமூகம் சார்ந்து பார்த்தா ஆயர்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை விடுறேன். எங்களோட ஆயர் இந்த வழிபாட்டு தலங்களை விடுவிக்க சொல்லி ஒரு அதாவது ஒரு திறந்த மனத்துடன் அவர் தனது கருத்தை கிறிஸ்தவ சமூகம் என்ற ரீதியில் எங்களுக்கு சார்பாக இந்த விஷயத்தை அவர் தெரிவிக்கணுமென்று இந்த இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவனாக அவர்கிட்ட கேட்டுக்கணும். அதே போன்ற இந்து குருக்கள்கிட்ட முக்கியமான பெரிய பெரிய குருக்கள் இருக்கணும், அவையில் இது சம்மந்தமாக கதைக்கணும். வேண்டாம், நாங்கள் எங்களுக்கான கோயில் இல்லை, எங்களில் ஒரு ஆள் இறந்தால் தாக்குறக்குரிய சேமக்காலை இல்லை, சொந்த மண் எங்களுக்கு இருக்கேக்க நாங்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்து இந்த வார ஆணி மாதம் 15ஓட 36 வருஷம் முடியுது. இன்றைக்கும் எங்களோட மக்கள் அகதி தான். ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு? இந்த மண்ணில் நடந்த இந்த விடுதலை போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்த வரைக்கும் நிலமில்லாம் கஷ்டப்படுறேன்டா வெளிவடக்கு மக்கள். ஏன் நீங்கள் அதை கவனிக்கிறீங்கல்ல? அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகளோ பிற மக்களோ ஏன் எங்களை கண்டுகொள்கிறீங்கல்ல? நாங்கள் என்ன தனித்து விடப்பட்ட மக்களா? எங்களோட போராட்டத்துக்கு தனிமனே காணி உரிமையாளர்கள் மட்டுமே போராடணும். ஒட்டுமொத்த சமூகமும் தமிழீழத்துக்காக போரிட்டதை நான் வரவேற்கிறேன். 2009க்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையாக நின்று செயற்படுறோம்? எங்களோட காணிக்காக யாராவது ஒரு ஆள் பொதுப்பட கழிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதி இருந்தாலும் சரி, இல்லைண்டா அரசு அதிகாரி இருந்தாலும் சரி கழிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் சுயநலவாதிகளாக்கப்பட்டுட்டோம். 2009க்கு முன்னர் பொதுநலவாதிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இதுதான் எங்களோட கருத்து. இந்த இடத்துல அனுர அரசாங்கத்திற்கு ஒரு தகவல் உண்டு. அதாவது அனுர அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை விடுங்கோ, பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெறணுமென்று சொன்னதால் மக்கள் அள்ளி வாக்குகளை போட்டவர்கள் தமிழ் மக்கள் தான். நானும் வாக்கு போட்டேன். அவையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மக்கள் காணி மக்களுக்கு சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோமோ ஏமாந்துட்டதில்லை. ஏண்டா ஏமாந்துட்டோம்ன்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கூடி யோசிக்கிறோம், நீங்கள் அதை செய்தே ஆகணும். எங்களோட காணி எங்களுக்கு வேண்டும். இராணுவத்தை நீங்கள் காரணம் கூற முடியாது. பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது. இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதி இருக்கார் இல்லைத்தானே? எங்கட காணியை விடணும். நாங்கள் கேட்குறோம், அமைச்சர் முதல் ஜனாதிபதி வரை இந்த மண்ணில் இதே பங்களாக்க வந்துட்டு போயக்கையும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மக்கள் காணி மக்களுக்கு. நீங்கள் கூறிய வாக்குகளை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்கட நிலம் மீட்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. ஒருவரோ இருவரோ எமது போராட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு எமது நிலம் எமக்கு வேண்டும். நிலம் வேண்டும், நாங்கள் இருக்க இடமில்லை. வணக்கம், என்னுடைய பேர் சிவா முருகேசு. இதுக்குள்ளே விடப்படாத காணிகளில் எங்களோட காணிகளும் இருக்குது. நான் அனுர அரசாங்கத்தை இதன் மூலம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அந்த மக்களின் காணிகள் மக்களுக்கே என்று சொல்லிக்கொண்டே போகிறீங்கள். எப்போ காணியை விட போகிறீங்களோ தெரியாது. நானும் தான் என்னுடைய குடும்பத்தினர் எங்கள் உறவர்கள் எல்லாமே பொறுத்து அந்த பொறுமையின் எல்லைக்கே வந்துட்டோம். மற்றது எப்போ விடுவியல்னு நாங்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஏக்கம் உங்களை சும்மா விடாது. கர்மான்றது கர்மாவுக்கு யாரும் தப்ப முடியாது. ஏன் உங்களுக்கே பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் தெரியும். இந்த அரசாங்கமும் அவைகளும் செய்த வேலை பொதுமக்களுக்கு. இன்றைக்கு அவர்கள் மெஜாரிட்டியாக ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு 5 சீட்டுக்கும் குறைவாக எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதெல்லாம் கர்மாண்டு தான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஆனபடியாக அதே கர்மா எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. கர்மாவுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனபடியாக நீங்கள் அனுர அரசாங்கத்துக்கு மக்கள் தந்த ஒரு அதிகாரம், ஒரு மிக பலமான அதிகாரம், 3/2 பெரும்பான்மைக்கும் மேலோடு இருக்கிறீர்கள். ஜனாதிபதியும் நீங்களே. அப்போ நீங்கள் நினைச்சா நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் அதை வடிவாக இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த காணிகளை விடுவித்து மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். அதை செய்ய வேணுமென்றதை தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாவங்கள் சாவங்களுக்கு யாரும் தப்ப முடியாது. அதை நினைத்து நடந்தீங்களாக இருந்தால் நீண்ட காலத்துக்கு நீங்களும் ஆட்சியிலே இருக்க முடியும். அவ்வளோத்தை தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.